வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னன்னா, அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனியிலிருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் மற்றும் வட்டம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் காலியாக உள்ள கீழ்காணும் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு 1/7/2024 அன்று 18 வயது பூர்த்தியடைந்தவராகவும் 45 வயது உட்பட்டவராகவும் தகுதியுடைந்த இந்து மதத்தை சேர்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லி கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18ல இருந்து 45 வயசுல இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம போஸ்டிங்கும் பிளஸ் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு, சேலரி அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 18,500ல இருந்து 58,600 வரை இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அடுத்து சீட்டு விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. அதாவது டிக்கெட் நீங்க சேல் பண்றவங்க அதுக்கு 13 வேகன்சி. சேலரி பொறுத்த வரைக்கும் 18,500ல இருந்து 58,600 வரை இருக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க 10th முடிச்சிருந்தாலே போதுமானதுதான். சத்திரம் காப்பாளர் அதற்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 வேகன்சி இருக்கு. சேலரி பொறுத்த வரைக்கும் 18,500ல இருந்து 58,600 வரை இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. சுகாதார மேஸ்திரி மலைக்கோவில்ல 2 வேக்கன்ட் இருக்கு. சேலரி பொறுத்த வரைக்கும் 15,900ல இருந்து 50,400 வரை இருக்கும். இதற்கு நீங்க தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்கள் 1 வேக்கன்ட் இருக்கு. சேலரி பொறுத்த வரைக்கும் 15,900ல இருந்து 50,400 வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கும் நீங்க தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதுமானது. அதே மாதிரி சுகாதார மேஸ்திரி அனைத்து உப கோயில் 1 வேக்கன்ட் இருக்கு. சேலரி பொறுத்த வரைக்கும் 15,900ல இருந்து 50,400 வரையும் இருக்கும். நீங்க தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். பூஜை மற்றும் காவல் உப கோயிலுக்கு 1 வேக்கன்ட்டும் சேலரி 11,600ல இருந்து 36,800 வரையும் கொடுக்குறாங்க. இதற்கும் நீங்க தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். காவல் மலைக்கோவில்ல 2 வேக்கன்ட். சேலரி 15,900ல இருந்து 50,400 வரைக்கும். இதற்கும் நீங்க தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். காவல் உப கோயில் மற்றும் உப நிறுவனங்கள் 44 வேக்கன்ட். இதற்கு 11,600ல இருந்து 36,800 வரைக்கும். இதற்கும் நீங்க தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதுமானது. துப்புரவு பணியாளர் மலைக்கோவில்ல 57 வேக்கன்ட் இருக்கு. இதற்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 15,900ல இருந்து 50,400 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு நீங்க தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். துப்புரவு பணியாளர் உப கோயில் மற்றும் உப நிறுவனங்கள் 104 வேக்கன்ட். சேலரி உங்களுக்கு 10,000ல இருந்து 31,500 வரை இருக்கும். இதற்கு நீங்க தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து கால்நடை பராமரிப்பு 2 வேக்கன்ட். 10,000ல இருந்து 31,500 வரை சேலரி அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதற்கு நீங்க தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். உதவி யானை மாவுத்திரர் உப கோயில்ல 1 வேக்கன்ட் இருக்கு. இதற்கு நீங்க தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு யானையை பாதுகாக்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி ட்ரைன் பண்றது, எது கமெண்ட் பண்றது, எப்படி பேசுறது அதுகிட்டன்னு சொல்லிட்டு அதை நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சுகாதார ஆய்வாளர் உபகோயில் 1 வேக்கன்ட் 35,600ல இருந்து 1,12,800 வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்க 8th பாஸ் பண்ணிருக்கணும். பிளஸ் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் டெக்னிக்கல் வேக்கன்ட்னு சொல்லுவாங்க இதை. உதவி பொறியாளர் மின்னணுவியல்ல 1 வேக்கன்ட் இருக்கு. இதற்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 36,700ல இருந்து 1,16,200 வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ நீங்க முடிச்சிருக்கணும் இன்ஜினியரிங்ல. அடுத்து உதவி பொறியாளர் சிவில்ல 4 வேக்கன்ட். சேலரி பொறுத்த வரைக்கும் 36,700ல இருந்து 1,16,200 வரையும் இருக்கும். இதுக்கு நீங்க பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். பிளஸ் நீங்க எக்ஸாமினேஷன் சிவில் எக்ஸாமினேஷன் நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
இளநிலை மின் இளநிலை பொறியாளர் மின்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதாவது மின்னணு இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேக்கண்ட் இருக்கு. சேலரி பொறுத்த வரைக்கும் 35,900 இருந்து 1,13,500 வரை இருக்கும். இதுக்கு வந்து நீங்க டிப்ளமா எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தாலே போதுமானது. அதாவது நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அடுத்து இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைல்ல ஒரு வேக்கண்ட் இருக்கு. சேலரி வந்து உங்களுக்கு 35,900 இருந்து 1,13,500 வரை இருக்கும். இதற்கு நீங்க டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இளநிலை பொறியாளர் மெக்ட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ்ல ஒரு வேக்கண்ட் இருக்கு. இதற்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 35,900 இருந்து 1,13,500 வரையும் இருக்கும். உங்களுக்கு டிப்ளமோ இன் மெக்கட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இல்லைன்னா ரோபோட்டிக் இன்ஜினியரிங் நீங்க முடிச்சிருந்தா போதுமானது. மேற்பார்வையாளர் சிவில்ல 3 வேக்கண்ட் இருக்கு. சேலரி பொறுத்த வரைக்கும் 20,600 இருந்து 65,500 வரை இருக்கும். இதுக்கு நீங்க டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மேற்பார்வையாளர் எந்திரவியல்ல 3 வேக்கண்ட் இருக்கு. சேலரி பொறுத்த வரைக்கும் 20,600 இருந்து 65,500 வரை இருக்கும். இதுக்கு நீங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தா போதுமானது. தொழில்நுட்ப உதவியாளர் மின்னுல வந்துட்டு 2 வேக்கண்ட் இருக்கு. இதற்கு 20,600 இருந்து 65,000 வரை சேலரியா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். தொழில்நுட்ப உதவியாளர் டிசிஇசி அதாவது ஒரு வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க. 20,600 இருந்து 65,500 வரையும் சேலரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்க டிப்ளமா எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நீங்க முடிச்சிருக்கணும். தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரவியல்ல ஒரு வேக்கண்ட் இருக்கு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 20,600 இருந்து 65,500 வரையும் இருக்கும். இதுக்கு நீங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் நீங்க முடிச்சிருக்கணும். கணினி இயக்குபவர் கம்ப்யூட்டர் ஆபரேட்டருக்கு வந்துட்டு 3 வேகன்ட் இருக்கு. இதற்கு 20,600 இருந்து 65,500 வரையும் உங்களுக்கு சேலரியா கொடுப்பாங்க. இதற்கு வந்து நீங்க டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு தமிழ்ல இங்கிலீஷ்ல எழுத நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆயோக நுட்புணர் பஞ்சாமிர்தம்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேக்கண்ட் இருக்கு. இதற்கு சேலரி வந்துட்டு 35,400 இருந்து 1,12,400 வரை இருக்கும். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி பயோகெமிஸ்ட்ரி இதை நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்க யூஜிசி கிராண்ட்ஸ்ல வந்து நீங்க பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வின்சென்ட் வின்ஸ் ஆபரேட்டர் ஒரு வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதற்கு 16,600 இருந்து 52,400 வரையும் இருக்கும். நீங்க இதுல வந்துட்டு நீங்க ஐடிஐ முடிச்சிருந்தா போதுமானது. பிளஸ் வந்துட்டு பி சர்டிபிகேட் நீங்க வாங்கி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் நீங்க வாங்கி இருக்கணும். மிஷின் ஆபரேட்டர் ஒரு வேக்கன்ட் இருக்கு. இதற்கு 16,600 இருந்து 52,400 வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்க ஐடிஐ முடிச்சிருந்து பிளஸ் பி சர்டிபிகேட் இருக்கணும். மிஷின் ஆபரேட்டர் பஞ்சாமிர்தத்துல ஒரு வேக்கன்ட். சேலரி 16,600 இருந்து 52,400 வரைக்கும். இதுக்கு வந்து நீங்க டிப்ளமா மெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இல்லைன்னா ரோபோட்டிக் இன்ஜினியரிங் நீங்க முடிச்சிருக்கணும். ஹெல்ப்பருக்கு 2 வேக்கன்ட். 16,600 இருந்து 52,400 வரையும் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. இதற்கு நீங்க ஐடிஐ முடிச்சுட்டு பிளஸ் வந்து எச் சர்டிபிகேட் நீங்க வாங்கி இருக்கணும். எஸ்டி ஆபரேட்டர் ஒரு வேக்கன்ட். 18,200 இருந்து 57,900 வரை இருக்கும். நீங்க வந்துட்டு ஐடிஐ முடிச்சுட்டு பி சர்டிபிகேட் நீங்க வாங்கி இருக்கணும். அடுத்து டிரைவருக்கு ஓட்டுநருக்கு 2 வேக்கன்ட் இருக்கு. சேலரி பொறுத்த வரைக்கும் 18,500 இருந்து 58,600 வரையும் இருக்கு. இதுக்கு நீங்க 8th பாஸ் பண்ணிருக்கணும். பிளஸ் வந்துட்டு ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் நீங்க வச்சிருக்கணும். பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் 1 இயர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டீச்சிங் லைன்ல வந்துட்டு ஆகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில வந்துட்டு ஒரு வேக்கன்ட் இருக்கு. இதற்கு 35,900 இருந்து 1,13,500 வரையும் உங்களுக்கு சேலரியா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதற்கு நீங்க வந்துட்டு 1 இயர் ஆஃப் அதாவது டீச்சிங் லைன்ல வேத ஆக்மா பாடசாலையில நீங்க வந்துட்டு கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அர்ச்சகரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மினிமம் 5 இயர்ஸ்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வேத ஆகம பாடசாலையில நீங்க கண்டிப்பா சர்டிபிகேட் வாங்கி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உள்துறை காலி பணியிடங்கள் பொறுத்த வரைக்கும் அத்தியாயன பட்டர் மலைக்கோவில்ல ஒரு வேக்கன்ட் இருக்கு. இதற்கு சேலரி வந்து 15,900 இருந்து 50,400 வரையும் இருக்கு. இதற்கு நீங்க தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு நீங்க 1 இயர் கோர்ஸ் வந்துட்டு நீங்க முடிச்சிருக்கணும். ஆகம ஸ்கூல்ல வேத பாடசாலையில நீங்க 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருந்தா நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அர்ச்சகருக்கு வந்துட்டு 2 வேக்கன்ட் இருக்கு. 11,600 இருந்து 36,800 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதற்கு வந்து நீங்க தமிழ்ல எழுத படிக்க நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி
சொல்லியிருக்காங்க. பிளஸ் 1 இயர் வந்துட்டு உங்களுக்கு ஆகம ட்ரைனிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அடுத்து நாதஸ்வரம் வந்து 2 வேக்கன்ட் 15,700 இருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்துட்டு நீங்க தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் வந்துட்டு நீங்க நாதஸ்வரம் கோர்ஸ் முடிச்சு சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தவிலுக்கும் 2 வேக்கன்ட், இதுக்கும் சேம் சேலரி தான். சேம் அதே பேட்டர்ன்ல தான் நீங்க வந்துட்டு அந்த மியூசிக் இதுல இன்ஸ்டியூட்ல நீங்க வந்துட்டு ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும், சர்டிபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாளம்க்கும் அதே ஃபார்முலா தான், 5 வேக்கன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் மலைக்கட்டி சாரி மாலைக்கட்டியில ஒரு வேகன்ட். இதற்கு சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10,000 இருந்து 31,500 வரையும் இருக்கும். இதற்கு நீங்க தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாலை கட்டுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பூஜை உற்சவத்துக்கு நீங்க மாலை கட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்க இந்த இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா வந்துட்டு 296 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது நல்ல வேலை வாய்ப்பு, ஹியூஜ் வேகன்சி தான். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணோம்னா ஆஃப்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த வெப்சைட்ல இருக்கும். இந்த வெப்சைட்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இதற்கு நீங்க வந்துட்டு 5/12/2024 இருந்து 8/1/2025 நீங்க அப்ளை பண்ண, அதாவது ஜனவரி 8ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைன்ல கீழே இருக்கிற அட்ரஸுக்கு அனுப்பிச்சுடணும். அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில், பழனி, திண்டுக்கல் மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு நீங்க கிளியரா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு அனுப்புற மாதிரி இருக்கும். அடுத்து இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. நீங்க வந்து 18 இருந்து 45 வயது வரை இருக்கணும். பிளஸ் இந்து மதத்தை நீங்க சார்ந்தவரா இருக்கணும். நீங்க ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு தனித்தனி விண்ணப்பம் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பம் அதாவது இந்த டேட்டுக்குள்ள நீங்க அனுப்பலன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு எடுத்துக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கல்வி தகுதி, உங்களோட மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி அரசு பதிவு பெற்ற அலுவலரிடம் செல்ஃப் அட்டாச்சு காப்பியா நீங்க அனுப்பணும். அதாவது உங்களோட ஜெராக்ஸ் காப்பீஸ்ல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட நீங்க ஒரு செல்ஃப் அட்டாச்சு காப்பி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதாவது வயது சான்றுக்கு நீங்க கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்று இணைக்கப்பட வேண்டும். அதாவது உங்களோட ஏஜ் ப்ரூஃப்க்கு நீங்க டிசியோ மார்க் ஷீட்டோ நீங்க இணைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்க முழுசா ஃபில் பண்ணாம பாதியா வச்சிருந்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பணியாளர், அதாவது தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் திருக்கோயில் உப கோயில்களுக்கும் உப நிறுவனங்களுக்கும் பணியிடை மாற்றுதல் செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க அந்த செலக்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட வேற எதனா ஒரு உப கோயில்கள் இருந்தாலும் அங்கேயும் உங்களுக்கு பணியிடை மாற்றம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது எந்த குற்றவியல் நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சர்டிபிகேட் வரும். அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் நீங்க கண்டிப்பா வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்க லொகேஷன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் வாங்கணும். இல்லைன்னா ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் இருக்கும். நீங்க அது 500 ரூபாய் பே பண்ணிட்டு நீங்க அதை வாங்கிக்கலாம். பிளஸ் வந்துட்டு உங்க நியரஸ்டா இருக்கிற ஜிஹெச்ல போயிட்டு நீங்க வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டும் நீங்க வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அட்டாச் பண்ணுங்க. அடுத்து வந்துட்டு விண்ணப்பங்கள் அனுப்பும்போது மேல் உரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அஞ்சல் மூலியமாகவோ அனுப்பப்பட வேண்டும். அதாவது நீங்க அப்ளை பண்ற போஸ்ட்டை வந்துட்டு அங்க மேல உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து நீங்க செல்ஃப் அட்டாச்சு பண்ணிட்டு தான் நீங்க இது பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது நீங்க வந்து ஆல்ரெடி உங்க மேல ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, ஏதாவது போலீஸ் கேசஸ் இந்த மாதிரி எதனா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா உங்களை வந்து இமீடியட்டா வந்துட்டு இந்த வேலையில இருந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் பணியிடை வரிசை எண் மற்றும் பணியிடத்திற்கான விண்ணப்பம் தெளிவாக குறிப்பிட்டு இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில், பழனி, திண்டுக்கல் மாவட்டம் என்ற முகவரிக்கு நேரிலோ அஞ்சல் மூலியமாகவோ அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்துட்டு நீங்க 25 ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் விலை, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்ப் நீங்க ஒட்டி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் அக்னாலஜ்மெண்ட் காப்பியோட ஒட்டி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 8/1/2025 நீங்க அனுப்பணும். ஸோ மறக்காம ஸ்டாம்பை வந்து கரெக்டா ஒட்டி அனுப்புங்க. பிளஸ் அக்னாலஜ்மெண்ட்ல உங்களோட டீட்டெயிலை கரெக்டா எழுதி அனுப்புங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் அங்க ரீச் ஆனா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரும். ஸோ ரீச் ஆனதுக்கு உங்களுக்கான ப்ரூஃப் அது. ஸோ அதை கண்டிப்பா அனுப்பிச்சு விடுங்க.
அடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல இங்க ஃபோட்டோ ஒட்டிடணும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ பிளஸ் உங்க சைனும் இருக்கணும். அடுத்து உங்களோட நேம் எழுதிக்கோங்க. தமிழ்ல கிளியரா எழுதுங்க. தமிழ்ல எழுதுங்க. கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அடுத்து உங்களோட தந்தை பெயரை எழுதிக்கோங்க. இல்லன்னா கணவர் பெயரை எழுதிக்கோங்க. அடுத்து வந்து உங்களோட பிறந்த தேதி, வயது கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாலினம் ஆண், பெண்ணான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. நிரந்தர முகவரி இப்ப நீங்க உங்க அட்ரஸ் ப்ரூஃப்ல இருக்கிற முகவரியை நீங்க கரெக்டா எழுதணும். அடுத்து வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் எழுதுங்க. அடுத்து கைபேசி எண் உங்க ஃபோன் நம்பர் எழுதுங்க. அடுத்து மின்னஞ்சல் முகவரி உங்களோட மெயில் ஐடி. அடுத்து மதம் இந்து மதம்னு சொல்லிட்டு இங்க கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து உங்களோட ஏஜை வந்து கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட ஏஜ் இப்ப கரண்ட்ல என்ன ஏஜ்ல இருக்கீங்களோ அந்த ஏஜை நீங்க ஃபில் பண்ணுங்க. அடுத்து கல்வி தகுதி நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க சொல்லிட்டு கிளியரா இங்க மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடத்திற்கான கல்வி தகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இருந்தா உங்களுக்கு நீங்க இதுல மென்ஷன் பண்ணலாம். அடுத்து இதர தகுதிகள் ஏதேனும் இருப்பின் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட டைப்ரைட்டிங் இருக்கலாம், டேலி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து நீங்க நன்னடத்தை சான்று வாங்கி இருக்கணும். நன்னடத்தை சான்றுனா உங்களோட செல்ஃப் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ நன்னடத்தை சான்று நீங்க அரசு பதவி பெற்ற, அதாவது நீங்க ஸ்கூலுலயோ இல்ல உங்க எம்எல்ஏ, எம்பி, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அரசு பதவியில இருக்கிறவங்க, இங்க ஜிஹெச்ல இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நீங்க வந்துட்டு உங்களோட நன்னடத்தை சான்று நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து நன்னடத்தை சான்று எளிதாக பயின்ற பள்ளியில் பெறப்பட்ட சான்று நகல், அதாவது உங்க ஸ்கூலில் நீங்க தனியா இதுவும் வாங்கணும், பிளஸ் வந்துட்டு ஸ்கூல்ல லாஸ்டா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி அட்டாச் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா இங்க ஆம்னு சொல்லிட்டு போடுங்க. அதே மாதிரி 15 காலம்ல ஆம்னு சொல்லிட்டு போடுங்க. அடுத்து உங்க மேல ஏதாவது கேசஸ் இருக்கு, குற்றவியல் நடவடிக்கை எதனா இருக்குன்னா ஆம்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயிலை நீங்க போடுங்க. இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணிடுங்க. அடுத்து விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து கோயில்ல நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில் நீங்க இது பண்ணணும். பிளஸ் வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட சர்டிபிகேட்டும் நீங்க இதுல அட்டாச் பண்ணணும். பொதுவானவைன்னு சொல்லிட்டு எதனா கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எதனா இங்க பொதுவானவையாக எதனா இருந்ததுன்னா அதை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி இந்து சமய அறநிலையத்துறையில ஒர்க் பண்றாங்களா, உங்க பேரண்ட்ஸ் இல்லைன்னா உங்க ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து கீழே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா இல்லைன்னு போட்டு மென்ஷன் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இங்க உங்களோட நேம தமிழ்ல எழுதுங்க. ஆகிய நான் அப்படின்னு எழுதிட்டு அப்பா பேரு இல்ல ஹஸ்பண்ட் நேம மென்ஷன் பண்ணிட்டு இங்க கீழே உங்க சைன் பண்ணுங்க. நாள் நீங்க என்னைக்கு அனுப்புறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிளேஸை நீங்க இங்க மென்ஷன் பண்ணிட்டு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தான். கண்டிப்பா இதுக்கு ட்ரை பண்ணலாம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.